வழியெங்கும் வர்ணஜாலம் விளையாடும் மணிகள் இசை பாடும் குயில்கள் இனி என்றும் இங்கே மனவானில் தோன்றியதோ கண்ணுறக்கம் போய்விடுமோ கண்ணாலே ஏன் இந்த நிலை இது ஓர் காதலிசை உருகும் தேகமது இனிமேலே வேவிட்டு போகுமோ வாய் விட்டு கூறுமோ சின்ன சின்ன பூமலர்களே நெஞ்சமெங்கும் தேய்த்துளிகளே அந்த வானில் பறந்தாடும் வழியெங்கும் வர்ணஜாலம் விளையாடும் மணிகள் இசை பாடும் குயில்கள் இனி என்றும் இங்கே No. Hold this properly. Divya. Thank you. Sorry. திவ்யா நான் வேணும்னா ஒரு புது கவிதை சொல்லவா? ஒரு ஐஸ்கிரீம் பார்லரே ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறதே கடைசியில் ஆச்சரியக்குறி. எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நாம இன்னைக்கு சுத்தி பார்த்த எல்லா இடத்தையும் நான் நிறைய தடவை சுத்தி பார்த்துருக்கேன். ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. நானே என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்லை. இப்ப மட்டும் எவ்வளவு ஜாலியா இருக்க? தெரியல. எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. உனக்கே தெரியும் ஆனா தெரியாதுன்னு சொல்ற. அப்படிலாம் இல்ல, எனக்கு நிஜமாவே தெரியாது. நல்ல கதையா இருக்க. சந்தோஷமா இருக்கியா? ஆனா காரணம் என்னன்னு தெரியலையா? இல்ல சக்தி, எனக்கு தெரியாது. பட் ஐம் வெரி ஹாப்பி டுடே. அதத்தான் நான் தமிழ்ல சொன்னேன். சொல்லு திவ்யா, நம்ம சந்தோஷத்துக்கு என்னதான் காரணம்? Very simple question. Okay, what do you know? We are all with you. So you're happy. சொன்னல, கரெக்ட்டா சொன்ன பாரு. Good. So sweet. அப்புறம் சக்தி, இங்க ஒரு மேஜிக் ஷோ நடக்குது. என் ஃப்ரெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்றா. நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இவங்களெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கறியா? பேசாம நீ வேணா எல்லாரையும் பாத்துக்கோ. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நோ, தட்ஸ் ஓகே. இவங்களெல்லாம் பாத்துக்கோ. ஓகே. எல்லாரும் சமத்தா அங்கிளோட இருக்கணும். ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே ஆண்டி. ஆண்டி போயிட்டாங்க. சரி, ஆண்டி வர கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அப்படியே சுத்திட்டு வரலாமா? ஓகே அங்கிள். ஓகே, வாங்க. விளையாட வரலையா? சரி வா, நம்ம விளையாடலாம் வா. சாக்லேட். இப்போ வேணுமா? ஆண்டி வந்தோன்னு வாங்கி தரவா? சரி, நான் வாங்கி தரேன். இங்கே இருக்கணும் பத்திரமா. சரியா? இங்கே இரு. நேரமில்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும்.
டேய் டிங்கு எங்கடா? தெரியல அங்கிள், டேய் இங்க தானடா இருந்தாவ. நாங்க பார்க்கல. சக்தி, சக்தி, என்ன டென்ஷனா இருக்க? ஏய், இன்னைக்கு எல்லாரும் மேஜிக் ஷோ போலாமா? ஆமா, டிங்கு எங்க? இல்ல திவ்யா, அவ இங்க தான் விளையாடிட்டு இருந்தா. சாக்லேட் வேணும்னு கேட்டா நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள டிங்குவை காணோம். காணுமா? உன்னை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். யாரை விட்டுட்டு போக சொன்னது? உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கணும். இல்ல திவ்யா, சாக்லேட் வேணும்னு அடம் பிடிச்சா அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள. இப்படி சைல்டிஷா ரீசன் சொல்றியே? அவ்வளவு சின்ன குழந்தை காணாம போற வரைக்கும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இப்ப வந்து என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கியே. இல்ல திவ்யா, அவ இங்கே தான் விளையாடிட்டு இருப்பா. நான் போய் தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். நேரமில்லை, ஒரு சிறிய இடைவேளை. திவி, நீ இப்படி டென்ஷனா இருக்கிறதுனால எந்த வித அர்த்தமும் இல்ல. சக்தி போயிருக்காள, கண்டிப்பா குழந்தையோட திரும்ப வருவான். எனக்கு நம்பிக்கை இல்லை வாணி. அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு டைம் ஆக ஆக பயம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. குழந்தை கிடைச்சிருப்பா, பயப்படாத. ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? எப்படி வாணி, நான் எப்படி சொல்லுவேன்? எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவேன்? குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றியா? இல்லப்பா, நம்ம எப்படி ஆபீஸ் சொல்லிதானே ஆகணும். என்னால முடியாது. அந்த குழந்தை இல்லாம என்னால அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. அழுகாத, கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். சக்தி போயிருக்காள. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாணி. அந்த குழந்தை நான் அநியாயமா தொலைச்சிட்டேன். அழுகாத அழுகாத, கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். குழந்தை காணோம் சாரின்னு சொல்ல வந்தியா? போயிடு, மரியாதை போயிடு. உனக்கெல்லாம் பொறுப்பு மட்டும் இல்ல, இதேமே இல்ல. வாங்கிருந்து வாணி, அவனை போ சொல்லு. கண்முடியானே போ சொல்லு. ப்ளீஸ் திவி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு சக்தி?
நீ கூப்பிட்டதால தானே ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உன் கூட வந்தா. அப்படி இருக்கும்போது குழந்தை காணா போனதுக்கு சக்தி எப்படி காரணமா இருக்க முடியும்? 2 நிமிஷம் குழந்தைங்களை பாத்துக்கோன்னு சொல்லி திரும்பி வரதுக்குள்ள குழந்தை கண்ணு உனக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல கோவப்படாம அமைதியா இருக்கணும்னு சொல்றியா? அப்போ சக்தி மேலதான் தப்புன்னு சொல்றியா? என் மேல தப்புன்னு சொல்றியா? இந்த கோவம் தான் உன்னை யோசிக்க விடாம முட்டாளாக்குது. அப்போ குழந்தை காணாம போறது தப்பு இல்ல, நான் பேசுறதுதான் தப்பு, அப்படிதானே? மறுபடியும் கோவப்படாத, பொறுமையா பேசு. அந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும். குழந்தைங்க அப்படி இப்படின்னு வேடிக்கை பார்த்திருந்திருக்கோம். நாமளே எத்தனை தடவை பார்த்திருக்கோம். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு சொல்ல முடியும்? கம்பெனில என்ன நம்பிதானே குழந்தைங்களை அமிச்சாங்க. காணா போன குழந்தை மட்டும் கிடைக்காம இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? சரி என்ன விடு, அந்த குழந்தையோட நிலைமை என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. புரியுதுப்பா, அதுக்காக குழந்தைய தேடுறதை விட்டுட்டு சக்தியை திட்டினது எந்த விதத்துல நியாயம்? சக்தி உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரலன்னு நான் அவன்கிட்ட போய் சொன்னப்போ எனக்கு ஆறுதல் சொன்னதோட உன்னை தேடிட்டு வேற கிளம்பலாம். மனவான தோன்றியதோ கண்ணுறக்கம் போய்விடுமோ தன்னாலே. குழந்தை காணா போனப்ப திட்டினது கூட பரவாயில்ல, கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திட்டிருக்க, அதுவும் ஏன் முன்னாடியே. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.